Hello friends, welcome to our channel Dixie Ariwork. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேசிக் கிளாஸ் எல்லாமே போட்டுட்டேன், அட்வான்ஸ் கிளாஸும் போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பீட்ஸை வச்சு லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இதையே எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பீட்ஸை வச்சு நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில். ஃப்ரெண்ட்ஸ், பீட்ஸை வச்சு லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம 2 லீஃபை ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைப் 1ல் 2 சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி சுற்றி பீட்ஸ் வச்சு லோடிங் கொடுக்க போகிறோம். அதாவது பைப்பிங் த்ரெட் வைப்போம் இல்லையா? நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க்குக்கு எம்போஸ்டாக பண்ணுறதா இருந்தால் இதில் நம்ம பீட்ஸ் லோடு பண்ண போகிறோம். இதில் நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ 2 சைடுமே பீட்ஸை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். எம்போஸ்டாக லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ஸை வச்சு நம்ம லோடிங் கொடுக்குறோம். லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்புல. ஏன்னா நம்ம இதில் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுப்போம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், டைப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 சைட் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதனால் தனித்தனியாக 2 சைடுமே நம்ம பீட்ஸ் வச்சு லோடிங் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதை, நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு எப்படி கீழே பைப்பிங் த்ரெட் கொடுப்போமோ சேம் மெத்தட் தான். இதில் நம்ம இந்த டைப்பில் 2 சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பீட்ஸை கொடுத்துருக்கோம். இங்கே 1 சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 சைட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு தனியாக பீட்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் தனியாக பீட்ஸை வச்சுருக்கோம். இனிமேல் இதில் எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டைப் 1 பார்க்குறதுக்கு நம்ம எப்போவும் சென்டர்லேருந்து எடுப்போம் இல்லையா? அதே சேம் மெத்தடில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே லீஃபோட எட்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் அப்படியே கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு இது எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகைன் மேலே வாங்க, அதை ஒட்டி ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின். மறுபடியும் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அத்தனை பீட்ஸை போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதில் நம்ம 2 சைடுமே ஸ்டிச்சஸ் கொடுப்போம் இல்லையா? அதனால் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே சேம் தான். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் பீட்ஸ் கணக்கு கிடையாது. உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் இந்த சைடு கொண்டுட்டு போகிறோம். கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாங் செயின், அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் செயின். ஓகே, அகைன் மறுபடியும் பீட்ஸை லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அத்தனை பீட்ஸ் போட்டுக்கோங்க. பீட்ஸ் கணக்கு கிடையாது. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அகெயின் என்ன பண்ணுறோம்? இந்த சைடு போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இதே தான் நம்ம எண்டு வரைக்கும் பண்ண போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், டைப் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இதையே எம்போஸ்டாக பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஓகேவா? இதை சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸை வச்சுருக்கோம். இதிலே நீங்கள் ஜர்தூசி கூட இன்சர்ட் பண்ணலாம், இல்லை பைப்பிங் த்ரெட் கூட இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டியது எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்ஸே வச்சுட்டு நீங்கள் வந்து ஷேப்ஸ்க்கு ஏற்றாப்புல உங்களுக்கு நீங்கள் என்ன டைப்பில் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கணும். இப்போ இந்த டைப்பில் நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் இந்த மாதிரி சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்தா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் எப்படி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் பீட்ஸை வச்சு டைப் 2 போடுறதுக்கு நம்ம வந்து லீஃபோட சென்டர்லேருந்து த்ரெட் வெளியில் எடுத்துட்டு நம்ம எப்போவும் மாதிரி லீஃபோட எட்ஜுக்கு போய்ட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் திரும்ப வரோம். உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணும் அத்தனை பீட்ஸ் போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதில் நம்ம வந்து ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் சைடு பண்ணுவோம். ஸோ அகெயின் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அது மறுபடியும் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மறுபடியும் இந்த சைடு போகிறோம். போய்ட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மறுபடியும் உங்களுக்கு வந்து எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இந்த சைடும் வாரம். மறுபடியும் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். மறுபடியும் பீட்ஸ் போடுங்க. அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் இந்த சைடு வாங்க. ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மறுபடியும் இந்த சைடு வாரோம். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணுவோம் சேம் மெத்தடில் சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கும். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அகெயின் நீங்கள் எப்போவும் மாதிரியே பீட்ஸை லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிச்சஸ் சேம் தான். ஒன் சைடு எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ சேம் மெத்தட் தான். இப்போது நமக்கு தேவையான பீட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் சேம் மெத்தட்லேயே இன்னொரு சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? இதில் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், டைப் 2ல் எப்போவும் உங்களுக்கு தெரியும் கேப் வரும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு ஜர்தூசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ஸ் லீஃப் ஃபில்லிங்கில் நான் நார்மலாக பண்ணுறதும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், எம்போஸ்டாக பண்ணுறதும் நான் வந்து சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் எம்போஸ்டாக பண்ணாலும் சரி நார்மலாக பண்ணாலும் சரி சேம் ஸ்டிச்சஸ் வந்து சேம் தான். ஓகேவா? இது நார்மலாக பண்ணியிருக்கேன், அதையே இந்த இதில் வந்து எம்போஸ்டாக பண்ணியிருக்கிறேன். இதில் நார்மலாக பண்ணியிருக்கிறேன், இது எம்போஸ்டாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து லீஃபோட ஷேப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் பைப்பிங் த்ரெட்டோ இல்லை நம்ம பீட்ஸ் வச்சு போடுறோன்னா பீட்ஸே
யூஸ் பண்ணணும். இதே நம்ம ஜர்தூசி வச்சு லீஃப் பண்ணுறோன்னா ஜர்தூசியை கீழே இன்சர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். நார்மலாக பண்ணுறதுக்கு நார்மல் ஜர்தூசியை வச்சு நான் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துட்டு இதே எம்போஸ்டாக பண்ணுறோன்னா ஜர்தூசியை கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மாதிரியே ஜர்தூசி லோடிங் கொடுப்போம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஷியேட்டு. த்ரெட் ஒர்க்கை தவிர மற்ற எல்லா நம்ம பீட்ஸ் ஐட்டம் இந்த ஜர்தூசியில் லீஃப் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே சேம், ஸ்டிச்சஸ் வந்து சேம் தான். ஓகேவா? நம்ம வந்து அந்த பீட்ஸ் ஐட்டம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது வந்து இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இதே கட் பீடை வச்சு பண்ணுறோன்னா அது கட் பீடை வச்சு பண்ணுற லீஃப் ஃபில்லிங் ஆயிரும். டியூப் பீடை வச்சும் பண்ணலாம் லீஃப் ஃபில்லிங். எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து பீட்ஸை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் கூட வைக்கலாம், உங்களோட விருப்பம்தான். எனக்கு வந்து நம்ம இப்போ கையில் பீட்ஸே இருக்குது, பைப்பிங் த்ரெட்டுனா இன்னொரு தடவை அதை வர அதுக்கு ஒரு தனியாக அது பண்ணி விட்டுருக்கணும். இதில் நம்ம பீட்ஸே வச்சுக்கலாம். அந்த சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் ஜர்தூசி வச்சு லீஃப் ஃபில்லிங் பண்ண போகிறீங்கன்னா ஜர்தூசியே கீழே இன்சர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சின்ன சிம்பிள். நீங்கள் உங்களோட கன்வீனியண்ட்டை பாருங்கள், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது 1 இது 2 இல்லையா? இந்த செகண்ட் டைப்பில் எப்போவுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்டரில் கேப் வரும். நான் இது வந்து ஜர்தூசி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் நார்மல் நம்ம சுகர் பீட்ஸே கூட கொடுக்கலாம். 3mm 4mm அந்த பீட்ஸை கூட சென்டர் கேப்பில் கொடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் சொல்லித்தந்தது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.